எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? ஊழியர்கள் கரெக்டாக செய்கிறோமா? தேவன் கொடுத்த பணிகளெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிறோமா? சந்தோஷமாக செய்கிறோமா? எத்தனை பேர் தேவன் கொடுத்த ஊழியத்தை நான் சந்தோஷமாக செய்கிறேன்றவங்க? பாடுகள் உபதிரங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் தேவன் கொடுத்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமாக செய்யலாம். அல்லேலூயா. இது உலக பிரகாரமான மனிதர்கள்லாம் பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தமிழ் அப்படி இப்படி இருந்தால் மன்னித்து கொள்ளணும், சரிங்களா? இது உலக பிரகாரமான மனிதர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ஓடி ஓடி காலையில் மாலையில் குசியாவை குடியாவில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. கரெக்டாக ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, நல்லா சேர்த்து வைக்கிறாங்க. வீடு வேணுமா, ஆஸ்தி, அந்தஸ்து, எல்லாம் என்னென்ன வேணுமோ இந்த உலகத்தில் படிக்கிறதுக்கு எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. மனைவிகளுக்கு குழந்தைகள் கூட என்ன பண்ணுறது? நேரம் கொடுக்கறதில்லை. அவங்க வேதனைப்பட்டாலோ துக்கப்பட்டாலோ என்ன பண்ணுறாங்களோ ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த உலகத்தில் எனக்கு நல்லா நான் இருக்கணும், எல்லாரும் முன்னாடி நான் கனமாக வாழணும், எல்லாரும் முன்னாடி நான் நல்லா இருக்கணும், எல்லாம் நிறைய நான் சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரம் மனிதன் வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார். நம்ம நினச்சி பார்க்குறது என்னன்னா, சரி வாழ்றாரு ஓடுறாரு சம்பாதிக்கிறாரு எல்லாம் செய்யறது, ஆனால் அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதான். அவர் என்ன இடத்துக்கு போறாரு அப்படின்னு ஒன்றுமே இல்லை. சேர்த்து வச்சுதெல்லாம் என்ன பண்ணுறாரு? விட்டுட்டு தான் போகிறார், நிறைய கையில் தான் போகிறார். ஆனால் சேர்த்து வச்சுதெல்லாம் எவ்வளோ ஒருத்தர் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிறவரை அவர் என்ன பண்ணுறாரு? ஓடி ஓடி வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு தெய்வக்குள் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு அதே போல உலக மனிதன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது போல நாம் ஓடி ஓடி சம்பாதித்தால், ஓடி ஓடி ஒழித்தால், நாம் எல்லாம் சேர்த்து வைத்தால் எங்கே சேர்த்து வைக்கணும்? பூமியில தானே சேர்த்து வைக்கணும். எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில். அல்லேலூயா. பரலோகத்தில் நாம் சேர்க்கும் போது அங்கே நமக்கு என்ன ஆகுது? ஒரு நாள் அங்கே போய் நம்ம அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதுபோலவே இந்த உலக மனிதர்கள் அப்படி இருக்கும்போது நீங்களும் நான் எப்படி இருக்க தெரியுமா? ஓடி ஓடி தேவனுக்காக பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். தேவன் அதை சொல்றாங்க, எழுபோ சீயோனே உள்ளமே தெரிந்துக்குள். சோர்ந்து போகக்கூடாது. நம்ம பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் தேவனும் அழித்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் உயிருள்ளவர், ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களை அழித்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை அபிஷேகித்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு சபைகளை கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு ஜனங்களை கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்க கையில வேதத்தை கொடுத்திருக்கிற அவரோட நோக்கம் இருக்கிறது. உன் தாய் கர்ப்பத்தில் ஒரு தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறார், உங்கள் பேர் சொல்லி அடித்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனோ பேர் இருந்தாலும், படிச்சவங்க இருந்தாலும், பட்டம் வாங்க இருக்கிறனாலும், பணக்காரர்கள் இருந்தாலும், அதிகாரிகள் இருந்தாலும், அவர் நல்லா தேவன் தேடி போகல. யார் தேடி வந்திருக்கிறாருன்னா பேரிலான உங்களை ஏதுதான் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம அவருக்காக நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார், ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார். ஏன்னா இவங்களை நான் நடிக்கும் போது என் ராஜ்யத்துக்கு இவங்க ஆயுதமாயிருப்பாங்க, என் ராஜ்யத்துக்கு ஆயுதமா இருப்பாங்க, இல்லை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவாங்க, ஜனங்களை ஆயுதப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? தெய்வம் அழைத்திருக்கிறார். உண்மைதானே? நினைச்சு பாருங்க. பணக்காரர்கள் யாராவது ஊழியம் செய்யறாங்களா? பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறவங்களை தெய்வம் தேடி போயிருக்கிறாரா? யாருக்காக தெய்வம் வந்தாரு? உங்களுக்காக, எனக்காக தெய்வம் வந்தார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளவு பாடுகள் இப்போ ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா உங்களுக்கு சும்மா இல்லை. இப்போ நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. எவ்வளவு பாடுகள் ஊழியம் செய்யணும்னா, சபை வச்சு நடத்தினா, சபை கட்டினா, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அது மத்தியில் தேவனுக்காக நீங்க ஓடுறீங்க பாருங்க. அதுதான் தேவனை விசுவாசிக்கிறார். அந்த தேவன் என்ன பண்றாரு? கனமான ஊழியத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்க போறவங்களா இருக்கிறார். நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. அவருக்காக நீங்க ஓடும் போது, உழைக்கும் போது தேவன் உங்களை பெரிய பெரிய மலை மேல நிறுத்துறவராக மலை மேல நிறுத்துறது மறைந்து போகாது இல்லையா? மலை மேல நிற்கிறது என்ன பண்றது? மறைந்து போகாது. அது போல தேவன்
கண்ணீர் இருக்கலாம், சபை பெருக்காம இருக்கலாம், ஊழியம் பெருக்காம இருக்கலாம், சொந்த சபை இல்லாம இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், இன்னும் ஜெபிக்க உங்களால முடியாம இருக்கலாம், வேதத்தை தெரியாம இருக்கலாம். ஆனாலும் தேவன பாதத்துல நீங்க வரும் போது, தேவனுக்காக நீங்க ஓடும் போது கர்த்தராலே ஆகாத காரியங்கள் எனக்கு தெரியல. சொல்லணும்னா எனக்கு தமிழ் தெரியாது, கன்னடா தெரியாது, தெலுங்குதான், நான் படிச்சது 8வது தான். ஆனாலும் தேவனை தெரிந்து கொண்டாங்க. தமிழ் கற்றுக்கினேன், கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கற்றுக்கினேன். ஆனால் தேவனை நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அதுபோல் பேரில் ஞானியாக்கிற தேவன், பேரில் இருக்கிற நம்மளோட ஞானியாக்கிற தேவன். நாம் நல்லா எழுப்பி பிரகாச ஸ்திரீகளுக்காக நான் சொல்றது என்னன்னு, நல்லா எழுப்பி பிரகாசிங்க. தேவனோட ராஜ்யம் விட்டுங்க, கண்ணீர் ஜெபம், மன்றாட்டு ஜெபம். ஆனால் ஸ்திரீகளுக்கு தான் நிறைய காரியங்கள் வரும். பலம் ஸ்திரீகளுக்கு எங்கே போனாலும் நான் பேசுவேன். எனக்கு நிறைய காரியங்களும் நிறைய கஷ்டங்களும் வேதனைகள் துன்பங்கள் ஸ்திரீகளுக்கு தான். ஆனாலும் அந்த மத்தியில் நான் என்ன பண்ணேன், ரூத்து போல எஸ்தர் போல நான் எழுப்பி பிரகாசிக்கிறவங்களா, ரூத்து போல எஸ்தர் போல எழுப்பி பிரகாசிக்கிறவங்களா இருக்கும். முதல் நியாயாதிபதிகளை நீங்க பார்க்கும்போது யாருன்னு தீர்க்கதரிசியாக தெய்வம் தெரிந்து கொண்டார் தெரியுமா? நியாயாதிபதியாக தெரிந்து கொண்டது யாரு அப்படின்னு சொல்ல திபேரான தேவனை தெரிந்து கொண்டார். அநேக திபேராளர்கள் போல நம்ம என்ன பண்ணணும், எழுப்பணும். அல்லேலூயா. திபேராளர்கள் எழுதணும், எலியாவில் எழுதணும், எலிஷாவில் எழுதணும். நாம் அப்படி எழுப்பும் போதுதான் நம்ம தேசம் ரட்சிக்கப்படும். அதே போல நம்மள தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் அவர் பார்க்க. வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 14:12 படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றார், அதனால் நம்மிலே ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கும் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு என்ன பண்றோமா, கணக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனை நம்ம அழைத்திருக்கிறது பெருசு கிடையாது. அவருக்காக நம்ம உண்மையுள்ளவர்களாக வாழணும். தேவன் கொடுத்திருக்கிற அந்த வேலை கனமான ஊழியத்தை உங்களை கையில கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த கனமான ஊழியத்தை நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அது எபிரேயர் 4:13 பாருங்க. எபிரேயர் 4:13 நீங்க பார்க்கும்போது, அவருடைய பார்வைக்கு முன்பாக சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் என்ன பண்ணணுமா, கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனை அழைத்திருக்கிறாருன்னு ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனை கணக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். நாம் நினைக்கலாம் ஏதோ சரி வார்த்தை ஒரு நாள் போய் சபை நடத்தலாம், வார்த்தை ஒரு நாள் போய் என்ன பண்ண ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இல்ல. உன் அழைத்திருக்கிறது உண்மையானால் தேவனுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஓடுறவங்களாக நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நீனும் இல்லை, நானும் நீங்க மட்டும் இல்லை, நானும் கூட அவ்வளவுதான் ஓடுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல இன்னொரு பாருங்க, லூக்கா 12:48 பாருங்க. லூக்கா 12:48 நீங்க பார்க்கும்போது, எவனிடத்துல அதிகமா கொடுக்கப்படுகின்றதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படுமா. எவரிடத்துல யாரிடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டிருந்தோ அவரிடத்துல அதிகமாய் கேட்கிறேன்னு சொல்றாங்க ஆண்டவர். அல்லேலூயா. அதனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன வசனம் பண்றீங்களா? லூக்கா 12:48 சொல்லுங்க. அடிகளுக்கு ஏதுவானவரை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்பட்டான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் அதிகமா கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அவனிடத்தில் அதிகமா கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமா, எவனிடத்தில் அதிகமா கொடுக்கப்படுதோ அவனிடத்தில் அதிகமா கேட்கப்படும் ஆண்டவர் சொல்றார். நம்ம நினைக்கலாம் இந்த உலகத்துல இருக்கிறவரு பேரோ புகழுக்கோ ஆடம்பரத்துக்கோ பெருமைக்கோ பணத்துக்கோ நாம் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி தேவன் நம்மளை அழிக்கல. நம்ம எதுக்காக நான் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நம்ம நடத்திருக்கோம். நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும், சோர்வு வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. இந்த வாழ்க்கையில தேவனுக்காக வைராகியம் உள்ளவர்களாக நாம் வாழ்றவர்களாக நாம் இருக்கணும். அதே போல இன்னொரு வசனம் கூட பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்து இருக்க நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. நான் எங்க வந்தாலும் உன்னை என்ன செஞ்சாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிஷனாக தான் நான் பேசுவேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு காலம் சமீபமாயிருக்கு.
ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் எல்லாம் ஊழியக்காரங்களே இல்லையா? 24வது அதிகாரம் லூக்கால தேவன் சொல்லியிருக்கிற கடைசி காலத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லி விழித்திருந்து செவிங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தூங்கி கொண்டு இருக்காதீங்க, விழித்திருந்து செவிங்கன்னு சொன்னது ஆண்டவர் சொல்றாரு. நாம் இனிமே தூங்கி கொண்டு இருக்கிறவங்களாக இருக்காதபடி விழித்திருந்து செபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். தேவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நெருங்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோட பிரசன்னம் நம்ம மேல வரும். இது உலக பிரகாரமா அந்த மனிதன் எப்படி ஓடி ஓடி அதை சம்பாதிக்கிறானோ அது போல நாம ஓடி ஓடி நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வைத்தா நமக்கு இன்னொரு இடத்த அவர் ஆயுதப்படி வைத்திருக்கிறார். அந்த இடத்த நம்ம சேர்த்து வைக்கும் போது அழிச்சு போகாது. கரெக்டா அழிச்சு போகாது. அது போல இந்த உலகத்துல இருக்கிறார் அந்த காரியங்களை அழிச்சாலும் நம்ம செய்து வைக்கிற காரியங்கள் என்ன பண்ணுதில்லை, அழிவதில்லை. சரி, இதெல்லாம் நம்ம செய்த என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? இதெல்லாம் நம்ம ஓடுறோம், ஓடி செய்கிறோம், ஆனா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர்? ஜீவ கிரீடத்தை கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ஓடி ஓடி நீங்க வளர்க்கும் போது, ஓடி ஓடி நீங்க செய்யும் போது, உபாசனத்தை விழித்திருந்து செபிக்கும் போது, ஆத்மகளின் ஆதாயப்படுத்தும் போது, பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம். எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள ஆசை? நம்ம எல்லாருக்கும் ஆசை. அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்துக்காக தான் இவ்வளவு ஓடுறோம். நம்ம பெங்களூர்ல இருந்து நான் இங்க வந்திருக்கிறேன். எதுக்கு? படத்துக்கு வந்திருக்கிறேன்னா, பெருமைக்கு வந்திருக்கிறேன்னா, ஆடம்பரத்துக்கு வந்திருக்கிறேன் இல்லை, அந்த ஜீவ கிரீடத்துக்கு ஜீவ கிரீடத்துக்காக தான் நான் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவரு யாத்ராகோ 1:12 படிச்சு பாருங்க. யாக்கோபு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான், ஜீவ கிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தா உத்தமன் என்று. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஊழியக்காரங்களான நீங்களும் நானும் சோதனையை சகிக்கிறோமோ நம்ம பேர் என்னங்க? பாக்கியவான். அல்லேலூயா, பாக்கியவான். பாருங்க, அவர் என்ன உத்தமனாய் விளங்கின பின்பு, இவர் உத்தமனாய் விளங்கின பின்பு அவருக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம ஒருத்தர் வேணும். எத்தனை வருஷம் நம்ம ஊழி செய்கிறீங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா எத்தனை வருஷம் ஊழி செய்தாலும் தேவனை பாதத்தை நம்ம போகும்போது ஜீவ கிரீடத்தை நம்ம கேட்டுக்கொள்ளணும். நான் தேவன்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை நீங்க ஆயுதப்படுத்தி வைக்கணும். ஆண்டவரே எனக்கு ஜீவ கிரீடம், இன்னொன்று ஜீவ கிரந்தத்தை எனக்கு பேர் எழுதி வைக்கணும். ஆண்டவரே நான் பின்னாடி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் முன்னாடி இருக்கணும். ஆண்டவரே என்னோட ஆசை. அல்லேலூயா. அதுபோலதான் ஊழியக்காரர்களான நீங்கள் சர்வசாதாரணமானவங்க கிடையாது. தேவனால அபிஷேகம் பெற்றவங்க, தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறவங்க நீங்க எல்லாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா தேவனோட ராஜ்யம் பெற்றவங்களாக ஓடி ஓடி ஓடி. அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் ஓடி ஓடி வளர்த்து சேர்த்து வைக்கிறான். ஆனா அவனுக்கு சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அந்த ஆத்மா எங்க போகுமா தெரியுமா? ஆனா நம்ம அப்படி ஓடினா என்ன இருக்கும்? இந்த ஆத்மா எங்கே போகணும்னு நமக்கு தெரியும். நம்ம ஓடி சம்பாதிச்சு எங்க வீக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூட நமக்கு தெரியும். அல்லேலூயா. அது போலதான் இன்னொரு வசனம், இன்னொரு கிரீடம் தேவன் கொடுக்கிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீட்டமானவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் தான் அப்படி இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தான் தேவன் கொடுக்குறாரு. அவர் ஜீவ கிரீட்டம் கொடுக்கறது உங்களுக்கு தான். மகிழ்ச்சியான ஒரு கிரீட்டம் கொடுக்கறது உங்களுக்கு தான். ஏன்னா நான் என்னோட பிள்ளைகள் சமாதானம் சந்தோஷமா இருக்கணும்ன்றது அவரோட நோக்கம். அல்லேலூயா. அவர் ஜீவ கிரீட்டம் கொடுக்கிற தேவன். அதனாலதான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனாலதான் அவர் நமக்காக மரித்தார். அதனாலதான் அவர் பாடுகளை சகித்தார். அவர் எதுக்காக வந்தாரு? நமக்காக. நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் சொன்னார். உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நாங்க என்ன பண்றோம்? ஒரு இடத்தை உனக்கு அங்க ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகிறது நமக்கு ஆயுதமா நம்ம இருக்கிறோமா?
எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் நமக்கு ஒரு இடத்தை அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் இன்னொரு காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உதவிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல மகிழ்ச்சியான கிரீட்டம் நம்மளுக்கு வேணும். வட கிரீட்டம் 1 பேதுரு 5:4 நீங்க பார்க்கும்போது 1 பேதுரு 5:4 வட கிரீட்டம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் பாருங்க. புரிஞ்சு பாருங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வருட கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த கிரீடங்கள் எல்லாம் நாங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். 2 தீமோத்தேயு 4:8 நீங்க கூட பார்க்கும்போது நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். அது படிங்க. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு என்ன பண்றார்? அவர் தந்தருளுவார். நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். அதே போல பாருங்க, உத்தமமாய் ஆசீர்வாதங்களோடு நீங்கள் சங்கீதம் 21:3 நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 21:3 சங்கீதம் 21:3 நீங்க படிச்சு பாருங்க. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து உத்தம ஆசீர்வாதங்களோடு நீங்க அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர்கள். அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கிரீடங்களை யாருக்கு கொடுக்கிறாங்க? உங்களுக்கு எனக்கு தான் கொடுக்கிறாங்க. ஆனா யாருன்னா தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவங்க நாம. அதனால அவருக்கு உண்மையான உத்தமமாக நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா மந்தியை குறித்து கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம மந்தியை குறித்து என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்பு கொடுக்கணும். எரேமியா 13:20 நீங்க பார்க்கும்போது மந்தியவன் மகிமையை ஆட்டுக்குட்டியாய் என் குட்டி எங்கேன்னு சொல்லி கேட்கிறார். அவர் என்ன பண்றாரு? கேட்கிற எரேமியா 13:20 நீங்க பார்க்கல பாருங்க. கண்களை ஏறெடுத்து வடக்கேயிருந்து வருகிறவர்களை பாருங்கள். வடக்கேயிருந்து வருகிறவர்களை பாருங்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையையும் மகிமையான ஆட்டுக்கடையும் எங்கே? மகிமையான ஆட்டுக்கடை எங்கே? நம்ம கேட்பாங்க. உனக்கு கொடுத்த மந்தை எங்கே? மகிமையான ஆட்டுக்கடை எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த மந்தையை மேய்க்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அந்த மந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த நேரத்தில் ஆகாரத்தை கொடுக்கணும், அந்த ஆடுகளுக்கு எந்த நேரத்தில் ஆகாரம் கொடுக்கணும், எந்த நேரத்தில் தண்ணீர் காட்டணும், எந்த நேரத்தில் அதுக்கு விளைப்பாறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேய்ப்பருக்கு தான் தெரியும். அந்த மேய்ப்பர் எப்படி அந்த மந்தை மேய்க்கிறாரோ அது போல உங்களுக்கு கொடுத்திருக்கிற மந்தை நீங்க மேய்க்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும்னு இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து பார்க்கும்போது காணாமல் போன ஆடுகள். 2வதாக நம்ம பார்க்கும்போது காணாமல் போன ஆடுகள் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 15:4-5 நம்ம பார்க்கிறோம். காணாமல் போன ஆடுகள். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தா அதுல 1 காணாமல் போயிடுச்சுன்னா அந்த ஆடுகள் என்ன பண்றாங்க? எல்லா ஆடுகளும் வனாந்தரத்துல விட்டு அந்த ஒரே ஒரு ஆடு தேடி போறாங்க. போய் அந்த ஆடு கிடைத்த உடனே அந்த சந்தோஷமாய் அந்த தோழி மேல சுமந்து கொண்டு வருகிறீர்கள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க இது எனக்கு தியானிக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா தேவன் வெளிப்படுத்துற காரியம். எத்தனை ஊழியக்காரர்கள் வந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்து 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்து உண்மையில தேவன் இயேசுதான் தெரிந்து சத்தியமும் ஒளியும் சத்தியமும் ஜீவனும் நானேன்னு சொல்லி அந்த தேவன் நமக்காக வந்து மரித்து உயிரோடு எழுந்து அற்புதங்களும் அதிசயங்களை செய்து பெற்றுக்கொண்டு எல்லாமே தெரிஞ்ச ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பின்மாட்டத்தில் போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அபிஷேகத்தில் இருப்பாங்க. தேவன் அப்படின்னு சொன்னால் அப்படி ஊழியம் செய்வாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, சபை வைப்பாங்க, நடத்துவாங்க, 20 ஜெபங்களெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் இப்போ அட்ராசையில் போயிட்டாங்க. கேட்டவங்க என்ன சொல்ல தெரியுமா? அம்மா அந்த ஆண்டவர்கிட்ட வந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. எப்போ கஷ்டம் வந்தது? 20 வருஷம் வரை அவங்களுக்கு கஷ்டம் தெரியல. 20 வருஷம் வரை இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு மரணம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண? ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னமாட்டு தான் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆடுகளை தேடி போகிறது தான் தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் எத்தனோ பேர் இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க. சபைகளை கட்டி நிறுத்தி கூட அவங்க என்ன பண்ண? சபைகளை கூடி
பார்க்கும்போது வேதனையா இருக்கு. நம்ம வேதத்தை நம்ம பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம அவங்களுக்கு போல பின்னாட்டத்தை அவங்க போயிருந்திருந்தா அவங்க பேர் என்ன, நம்ம என்ன பண்றோம், இது வந்திருக்கு அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு, தானியேல், இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது எப்படி அவங்க ஊழியம் செய்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க. அப்போதெல்லாம் பார்க்கும்போது நிர்வாணமா இருந்து, ஆகாரம் இல்லாம, வஸ்திரம் இல்லாம இருந்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்க பார்க்க நம்ம படிக்கிறோமே. அப்படியெல்லாம் ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி இருக்கா? நம்மளுக்கு இல்லை. தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. அப்பெல்லாம் அவரை நடந்து ஊழியம் செய்வாங்க. ஆனா நம்ம இப்போ அப்படி கிடையாது. காலையில் வரும் பாருங்க, ஃபேன், ஏசி, லைட்டு இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஆனா இப்போ கூட நம்ம ஊழியம் செய்யறதுனா கஷ்டம் தான். நம்மளுக்கு இங்க வரணும்னா நம்ம கஷ்டம், தேவனை தேடணும்னா நம்ம கஷ்டம். ஆனா அப்படி அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் சந்தோஷமா ஊழியம் செய்தார்களா? இல்லை, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த ஜீவ கிரந்தத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க இப்போ என்ன பண்றோம், நம்ம நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போலதான் நம்மள தேவன் அடுத்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க நினைக்கலாம், அம்மா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது, எனக்கு கூட போல பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் வரும், சோதனைகள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும், எல்லாமே வரும். அது மாதிரி கூட நம்ம என்ன பண்ணல, தேவனுக்காக நம்ம ஆண்டவங்களாக இருக்கணும். இப்போ 21 நாள் தான் என் செவ்வாய் இங்க சபையில் நடந்து கொண்டு இருக்குது. 3வது நாள் 4வது நாள் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த நாள் தான் இல்லை, அது 4வது நாளோ 5வது நாளோ போனாலே போனேன். எனக்கு என்னன்னா உங்கள் பேர் என்ன பண்ணால் கை கொடுத்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டான். இன்னொன்று அங்கே லேண்டு இருக்குது. அந்த லேண்டில் முன்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்காரங்க முன்னாடி வந்துட்டாங்க. நீ வரணும்மா, நீ அங்கே போய் உக்காந்துட்டேம்மா. இவங்ககிட்ட என்னால் போராட முடியாது. வீட்டில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாம் ஏமாத்துறாங்க, திருடுறாங்க. அம்மா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு போன் பண்ணுது. அப்போ நான் நினைச்சேன், நான் ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணேன், விசுவாசனால தாங்க முடியல. ஆனால் யார் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்க போய் தோடுறான். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண ஏத்துறான், ஏற்றி அனுப்புறான். நீ போ, நிம்மதி இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் செவப்பட்டு விட்டு நான் வர மாட்டேன். தேவன் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்னன்னு ஜனங்கள் முன்பாக நான் வைக்கப்பட்டு போகக்கூடாது. அது யார் தான் உங்களே எனது கிடையாது. அந்த குடும்பம் உங்க குடும்பம், அந்த பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாத உங்க சித்தம். ஆனால் நான் ஜபத்தை மட்டும் விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஜபத்தை உட்காந்தேன். அல்லேலூயா. இன்னும் கூட அந்த பக்கம் நான் போய் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும், என்னை இவன் நல்லா என்ன பண்ணுறான், என் ஜபத்தை கெடுக்கிறதுக்காக இவனை 4 பக்கத்தில் இருந்த போராட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோட இருக்கிறேன். என் தேவன் என்னை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். இந்த பூமி, இந்த ஆஸ்தி அந்தஸ்து எனது கிடையாது, அவரது. இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் எனது கிடையாது, அவரது. தேவனை உங்க சித்தம் என்னவோ, உங்க நோக்கம் என்னவோ அதுபடி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி நான் ஜபத்தை ஓடாமே நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு 12வது நாள் எனக்கு நடந்துட்டு இருக்குது. அங்கே ஜபம் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதே போல நம்ம என்னன்னா செத்துருவோம், அவங்களை என்ன பண்ண ஊட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் கிட்டே போகணும், அப்படி பிடிச்சி இருப்போம். நீ போவாதே நீமா, நீ போவாதே நீமா. ஆனால் நம்ம என்ன பண்ண தெரியுமா, அதை தப்பிச்சுட்டு நான் முன்னாடி போய் அவர் பாதத்தை பிடிக்கும் போது தான் வெற்றி. முன்னாடி போகணும். அது எவ்வளோ பாடல் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம முன்னாடி போகணும். காலையில மாலையில செவித்து அவர் பாதத்தை நம்ம பிடித்து வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடந்து நம்ம போகணும். நமக்கு எரிச்சலும் கோபங்களும் இச்சைகளும் நான் கொஞ்சம் சிலருக்கு நான் சொல்றது என்னன்னா, ஆசை இருக்கும் ஆனால் முழுவதாக இருக்கும். ஒரு ஊழியக்காரங்க கூட ஊழியத்துக்கு வர்றாரு. அது ஏழைப்பட்டவங்களுக்கு கிட்டு கொடுப்பாங்க, அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, முன்னாடி போய் ஒரு 10 எடுத்து வச்சிருவார். வந்ததுக்கு வேற ஏழைப்பட்ட ஊழியக்காரங்க வந்துருவாங்க, 10 கிட்ட எடுத்து வச்சிருவாங்க. ஏன் பாஸ்டர் எடுத்து வச்சிருக்கீங்க? அது யாருக்கோ கொடுக்குறோமாம்மா. லாஸ்ட்டில் நம்மளோட காரில் கொடுத்துட்டு போவாங்க ஊழியக்காரங்க. அப்புறம் எனக்கு வேதனை, எனக்கு மாறவில்லை. நான் மாறணும், ஊழியக்காரங்கள மாறணும். ஆசை இருக்கும், குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன சொல்றது, 2 இருந்தால் 1 கூட
சொல்றதுன்னா மன்னிச்சுக்கணும். ஏன்னா நம்ம மாறணும். மாறினதை நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம சுபாவங்களெல்லாம் மாறணும். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஒரு காலத்தை நான் இப்படி இருந்தவதான், ஆனா தேவன் என்னை மாற்றி விட்டார். ஊழியத்துக்கு போகும்போது அந்த வில்லேஜ்ல போகும்போது காயெல்லாம் கொடுப்பாங்க. அந்த காயெல்லாம் கொடுக்கும் போது கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்னோட பேசினார். ஏமா உனக்கு கூட அவங்க மேல வராங்களே, அவங்களுக்கு காய் இருக்குதியா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீ எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு இருந்து இது ஒரு ஆண்டவர் பாதத்தால் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்ன ஆசைப்பட மாட்டேன், ஆண்டவர் ஆசைப்பட மாட்டேன். ஊழியக்காரர்கள் நம்ம நிறைய ஆசை இருக்கக்கூடாது. சகோதரிகளுக்கு அவ்வளோதான், சகோதரிகளுக்கு அவ்வளோதான். நமக்கு இல்லாதது பார்க்கும் போது ஆசை வருதான். ஆனால் ஒரு அளவுக்கு நம்ம கேட்குற தேவன் கொடுக்குற, நம்ம தேவனை கை குறுகி போகலை, காது மந்தமாகலை, அதெல்லாம் நம்ம தேவனை கொடுக்குற. நம்ம சாட்சியாக நம்ம ஆடுறவங்களாக நாம் இருக்கணும். நம்மளை பார்த்தா சொல்லணும், அப்பா இவளை பாரு கிறிஸ்தவள், இவளை எப்படி இருக்கிறப்பா. அவர் சொல்றாரு இல்லைங்களா, என்ன போல மாறுங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவ பின்பற்றுங்க, கிறிஸ்துவ போல மாறுங்க. அப்படின்னு நம்ம மாறுறவங்களாக இருக்கணும். நம்ம தேவன் பாதத்தில் கேட்டா கொடுக்குறாரு. என்னை வாஞ்சி ஃபர்ஸ்டாக நான் பார்க்கும்போது இப்போ தேவன் நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அதில் வரும்போது எல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன். ஜாதி மதம் எல்லாம் விட்டுட்டு தான் நான் வந்தேன். அந்த ஜாதியெல்லாம் நான் சொல்லுறது, ஜாதியெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன். அப்போல்லாம் ஒரு வைராகியம் எனக்கு, தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா என்னன்னா மட்டனோ சிக்கனோ வேணும். ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு போயிட்டு வருவேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இன்னைக்கு சிக்கன் சாப்பிட போல இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட காசு இல்லை ஆண்டவரே. யார் ஓடிமாவது அதுக்கு எடுத்துட்டு வந்து சிக்கன் வச்சுருவாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதிரி பழைய கட்டினாண்டவரே, அவனை யாருமாவது தேவன் எனக்கு வருவார். இதெல்லாம் நான் ருசி பார்த்துருக்கேன். அதெல்லாம் தான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாதபடி தேவன் நம்ம. ஆனால் நம்ம ஆசை அழிவுள்ளதாக இருக்கணும். நம்ம நிறைய ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். நம்ம பேச்சில், நம்ம நடிக்கல, நம்ம எல்லாம் ஒல்லியா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், உபாசனத்தோம், ஜெபிக்கிறோம், சபைகள் போறோம், ஜெபம் பண்றோம். ஆனாலும் அந்த வசனத்தை கீழ்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். வசனங்களுக்கு நம்ம கீழ்படுறவங்களா இருக்கணும். கொஞ்ச நேரம் பார்க்கும் போது வேதம் ஃபுல்லா தெரியும், எல்லாம் கரிச்சு குடிச்சிருப்பாங்க, ஆனா அதன்படி நடக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் உபவாச ஜெபங்கள் பண்ணுவாங்க, எங்கன்னாங்க போவாங்க, ஆனா அவங்க பேச்சுகள் மாறாது, பெருமை மாறாது, ஆடம்பரமா அப்படியே இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஆனா நம்ம மாறும்போதுதான், நம்ம வாழ்க்கை மாறும்போதுதான் தேவனை நம்ம மாத்திடுவார். நம்ம தேவையில்லாம் தேவனை சந்திக்கிறவராயிருக்கிறார். நீங்க நினைக்கல எதுவுமே எனக்கு இல்லையே, எப்படி சந்திப்பார்? அவர் சந்திப்பார். ஏன்னா தேவன் சொல்ற, ராஜ்ய நீதி நியாயத்தை தேடிகள் அப்போ தினப்பட உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ ஊழியக்காரர்களாக நாம, ஸ்திரீகளாக நாம் என்ன பண்ணணும், தேவனுக்கு உண்மையாக வாழ்றவங்களாக இருக்கணும். எப்படி உண்மையா வாழ்றது? நம்ம குடும்பத்தில் இவள் கஷ்டம் இருக்குது, இவள் கடன் இருக்கிறது, இவள் வேதனை இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. வெள்ளை வஸ்திரம் தான் போட்டிருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்பேன், எப்படி இப்படிலாம் அவங்களுக்கு சிரிக்க முடியும்? இன்னைக்கு அரிசியில பொறுப்பில் எப்படி சிரிக்க முடியும்? ஆண்டவரின் கஷ்டத்தை போஷிப்பாங்க. ஒரு நாள் கூட எங்களை தேவனை பற்றி வைப்பதில்லை. ஆனா அது யாரோ அவங்க ஊழியக்கார ஊழி செய்வாரு, அது யாராவது ஏதாவது கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டுல அப்படி கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்க, இல்லையே தேவன் வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கிறவங்க தெரியுவாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் அவங்களுக்கு இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கூட்டத்துக்கு போகும்போது சொல்லுவேன், நீங்க வாங்குறவங்களாக எத்தனை வருஷம் நீங்க இருப்பீங்க? நீங்க எப்ப கொடுப்பீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு வந்து சபையை கட்டி ஊழிய செய்ய எத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம்? நம்ம எப்ப கொடுக்குறவங்களுக்கு நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இன்னும்
உங்களுக்கு கூட தேவன் கொடுக்கிறவங்கள மாட்டுகிறார். உங்களுக்கு கூட தேவன் ஆசீர்வதிக்கிறவங்கள மாட்டுகிறார். உங்க தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கிறோம். யோவான் 3:34 பாருங்க. யோவான் 3:34 நீங்க படிச்சு பாருங்க. தேவனாலே அனுப்பப்பட்டவர் தேவனோட வார்த்தைகளையே பேசுகிறார். தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமலே கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள் தேவனோட வார்த்தைகளை கை கொண்டு நடப்பாங்க. கொஞ்ச நேரம் வருவாங்க, ஆண்டவர் அழைப்பில்லைன்னா கூட கொஞ்ச நேரம் வருவாங்க, சபை கட்டுவாங்க, ஜனங்களை கூப்பிடுவாங்க, சபைகள் நடத்துவாங்க. கடைசி வரை நிறுத்த முடியாது, அவரால் நிற்க முடியாது. ஏன்னா அழைப்பில்லை. அழைப்பில்லாதனால அவர்கள் ஒழிந்து போயிடுவாங்க. அதனால தேவனால அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க, தேவனோட வார்த்தைகளை பேசுகின்றார்கள். தேவன் அவருக்கு நமது ஆவியை அழிவில்லாமல் ஊட்டுவார். மோசே நம்ம பார்க்கிறோம். தேவனால் அழிக்கப்பட்ட மோசே, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, எவ்வளவு பாடுகள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது, முறுமுறுத்தார்கள், எல்லாம் முறுமுறுத்தார்கள். எகிப்து தேசத்தை பார்க்கும் போது எவ்வளவு அவமானங்கள் இருந்தது. ஆனா அவர் பின்வாங்கி போனாரா? போகலையே. என்ன பாடுகள் வந்தார், அவர் நின்னார். எல்லாம் சமாளித்தார். கடைசி வரை என்ன பண்ணார்? ஆண்டவரோட அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவருக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுபோல அழிப்புன்றது பெருசு. அழிப்பு நம்மளுக்கு இருக்கும். அழிப்பு இருந்தால் எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம பின்வாங்கி போக மாட்டோம். அந்த அழிப்பு இல்லாம இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் விழுந்து போயிடுவாங்க. அந்த அழிப்பு நம்மளுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்னொன்று எப்படின்னா, ஊழியம் செய்யக்கூடாதான் தேவன் சொல்லி எல்லாரும் செய்யலாம். அழிப்பு இருக்கிறவங்க செய்யலாம், இல்லாம இருக்கிறவங்க செய்யலாம். அது என்ன அழிப்பு? எதுக்காக சபை வைக்கிற நடத்துற அழிப்பு இருக்கிறதா, இல்ல அப்போஸ்தலர் அழிப்பு இருக்கிறதா? என்ன அழிப்புன்னு சொல்லி தேவன்கிட்ட நம்ம தெரிந்து கொள்ள நம்ம ஓடும் போது அது எவ்வளவு பாடங்களை வந்தாலும் தேவன் என்ன பண்றது இல்லை, நம்ம விழுந்து போக மாட்டோம். ஆனா எனக்கு வந்த பாடங்கள் பெருசு. சொல்லணும்னா ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் கிடையாது. எங்க குடும்பத்துல கூட எனக்கு சப்போர்ட் கிடையாது. குடும்பத்துல பிள்ளைகள் என்ன பண்றாங்களோ அதை விட்டுட்டு வந்துடுவோம். நீங்க இங்க ஒசூர்ல வந்து உதவி செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், தேவன் எனக்கு கர்நாடகாவில் ஊழியம் கொடுத்திருக்கிறார். அங்கேதான் நான் செய்வேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, நான் மறித்தாலும் சரி, என் தேவனுக்காக நான் மறிக்கிறேன். ஒரு நாள் அந்த சபையில ஒரு அம்மா இடம் கொடுத்துருக்காங்க. அந்த சபை நான் கட்டும்போது பல பிரச்சனைகள் வந்தது. அப்போ காலையில 7 மணிக்கு நான் பஸ் ஏறி போனேன். நான் சாயந்தரம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன், 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். ஏன்னா சபை கட்டிட்டு இருக்கிறேன். கட்டிட்டு இருக்கும்போது நான் ஆட்டோல போயிட்டு இருக்கிற தேவனே, தெரியாத இடத்துல புரியாத பாஷையில இந்த கர்நாடகாவில் கொண்டு வந்து, யார் ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது, இந்த இடத்த நீ கொண்டு வந்து என்னை ஊழித்து கொடுத்துருக்கீங்களே, ஒரு ஆத்மா ஒரு ஜனம் கூட எனக்கு சப்போர்ட் இல்லையே, நான் ஒருத்தி என்ன ஆண்டவரை செய்ய முடியும், எனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆட்டோல போயிட்டு இருக்கிறேன். ஒரு குரல் எனக்கு வருது, நான் உன்னோட இருக்கிறேன், நீ போ. போனேன். 8 மாசத்துல சபை கட்டினேன், ரெஜிஸ்டர் பண்ணேன். எல்லாம் விரோதமாயிட்டாங்க ஜனங்க. ஒருத்தர்கிட்ட ₹1 விசுவாசிகள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒருத்தர்கிட்ட ₹1 கூட நான் கேட்கல. ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கூட நான் கூப்பிடல. அங்கே போய் காலையில போன சாயந்தரம் வரை இப்படி கோச்சிக்கு துணி கட்டிட்டு, ஏன்னா சிமெண்ட் இருக்கிறது கூட இடம் இருக்காது. அந்த இடத்துல 8 மாசம் 9 மாசம் அப்படி நான் டிராவல் பண்ணி அந்த சபை கட்டத்துக்கு தேவன் உதவி செய்தார். இப்போ அந்த சபையில தான் நடந்துட்டு காலையில் நடந்திருக்கு. அதுபோல தேவனோடு அழைத்திருந்தா, தேவன் நம்ம அழைத்திருந்தா, தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருந்தா, ஒரு ஓய்வாக நம்மளுக்கு இருக்கும், ஒரு பலத்தை தேவன் நம்மளை கொடுப்பார். நம்மளை என்ன பண்ண அவர் பார்த்து இன்னொரு வாட்டி படிங்க அந்த வசனம். யோவான் 3:34 இன்னொரு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். என்ன பண்றாரு? கொஞ்சமா இல்லைங்க, தேவனோட ஆவி நாமே அளவில்லாம ஆவி தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அளவில்லாத அபிஷேகத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனா தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். தேவனுக்காக ஏதாவது நாம் செய்தவங்களாக நம்ம இருக்கணும்.
ஓடி ஓடி உடைக்கிறவங்களாக நாம் இருக்கிறோம். நான் சொல்லுவேன், தெரியாத ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நீ இதுக்காக பழைத்தேன். அவர் சொல்ல, நான் சின்ன பிள்ளை, நீ சொல்லாதே, நீ போ, நான் உன்னோட இருப்பேன், தேவோட குரல் நான் அப்படி கேட்பேன். அப்படி நம்ம தேவனுக்கு உண்மையா தேவனுக்கு நான் கீழ்ப்படும்போது கண்டிப்பாக தேவன் ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதே போல மூன்றாவதாக நம்ம பார்க்கணும், தாளந்துகளே குறித்து. தாளந்துகள் நம்ம எல்லா ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும். மத்தேயு 25:19 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தாளந்து நம்மளுக்கு தெரியும். சொல்லுங்க, படிக்க யாராவது? மத்தேயு 25:19. அந்த ஊழியக்காரனை எஜமான் திரும்பி வந்து அவர்களுடைய கணக்கு கேட்டான். ஆமென். அந்த ஊழியக்காரன் வந்து அந்த எஜமான் கிட்ட கணக்கு கேட்பார். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவர்களை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியாது, அது 5 தாளந்தை கொடுத்தவன் 5 தாளந்தை கொண்டு வந்தார். 10 தாளந்து கொடுத்தவன் 10 கொண்டு வந்தார். 1 தாளந்து கொடுத்தவன் அர்ப்பணிக்கிறத 1 தாளந்து கொடுத்தவன் என்ன செய்தார்? தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்றாரே. ஆகையால் பயந்து போய் ஒரு தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். ஆமா, பயந்து போய் அந்த தாளத்தை கொண்டு நிலத்துல புதைத்து வைத்தேன். அப்ப என்ன சொல்றாரு அவரு? இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஆமென். அவருடைய எஜமான் பிரதிபலமாக பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அறிந்தாயே. அப்படியானால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. போதும். அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து நம்ம என்ன பண்ணணும்? புதுக்கி வைக்க கூடாது. என்ன பண்ணணும்? 10 கொடுத்தா 10 சேர்த்து வைக்கணும். 5 கொடுத்தா 5 சேர்த்து வைக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, அவனுக்கு கொடுத்த அந்த கணக்குப்படி அவனுக்கு உபயோகிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவனுக்கு கொடுத்த இது கணக்கு எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது லூக்கா 12:43 நீங்க பார்க்கும்போது அது பாருங்க, மனுஷன் லூக்கா 12:48 அழைக்கப்படுவான். எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுமோ, எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுமோ அவனிடத்துல அதிகமாய் சேர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் அந்த தாளந்துகளை சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கிறோமா, போதிக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமா? நம்ம சேர்த்து வைக்கும்போது அந்த எஜமானர் வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சேர்த்து வைக்கிறவங்களாக இருக்கிறோம். நம்ம நம்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அவரை நம்ம நம்பி இருக்கிறாரு. நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. மறுபடியும் வரப்போகிறாரு. அவர் முன்பாக நாங்கள் நினைக்கணும். அதனால என்ன பண்ண எல்லாம் சேர்த்து வைக்கிறவங்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க கூட பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, ஆமா, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவதும் தீமைக்காவதும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 நமக்கு இந்த வீடு இல்லைங்க. நமக்கு என்ன வீடு? பரலோகம். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. அதை தேடி நீ ஓடு.
யாரும் எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறோம் நம்ம வாழ்ந்தாலும் மனுஷனுக்கு தேவன் முன்பாக நியாய தீர்ப்பு இருக்க நம்மளுக்கு பாருங்க சார். அவரவர் சரீரத்தில், ஏனென்றால் சரீரத்திலே அவரவர் செய்த நன்மைக்காவதும் தீமைக்காவதும் தக்க பலனை அடியும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருக்கணும். எவ்வளவு பணக்காரனாலும் சரி, ஏழைப்பட்டவனாலும் சரி, யாரும் படிச்சவனோ படிக்காம இருக்கிறவங்க யாரானாலும் சரி, அவர் முன்பாக நியாய தீர்ப்பு நாளையில நாம் நிற்கணும். நமக்கு எல்லாருக்கும் உங்க ஊழியக்காரர்களை தெரியும், எல்லாரும் ஒரு நாள் போய் நியாய தீர்ப்பு நிற்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த நியாய தீர்ப்புல நிற்கும் போது பின்னாடி வரும். எபிரேயர் 4:13 வாசிங்க. எபிரேயர் 4:13. ஆகையால் அந்த சிஸ்டத்தின்படி ஒருவனாயும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இறைவார்த்தையில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆமென். 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி. ஆமா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனுடைய வார்த்தைகளை மூலமாக பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனக்கண்களை தொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ரட்சிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தா ஒரு நாள் ஆண்டவரே வைக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர சுவாமி. 4வதாக பார்க்கிறோம், காலத்தை குறித்து கணக்கு ஒப்பு கொடுக்கணும். காலத்தை குறித்து கூட நம்ம கணக்கு ஒப்பு கொடுக்கணும். யோவான் 9:4 பாருங்க. யோவான் 9:4. யோவான் 9:4. பகற்காலமாய் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பாருங்க, பகற்காலமாய் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யாத ராக்காலம் வருகிறது. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன பண்றாரு, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலை நான் என்ன செய்யணும். அல்லேலூயா. நாம் என்ன, நான் அனுப்பினவனுடைய கிரியைகளையே செய்ய வேண்டும். நம்ம தேவனை தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற அந்த வேலை, அவர் அனுப்பியிருக்கிறார் இதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிற வேலை நமக்கு அவர் உண்மையாய் நம்ம செய்து பிடிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல எபேசியர் 5:16. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவனாக காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க சும்மா இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருக்கவே கூடாது. அமோதிக்காரங்க ஏதாவது ஒரு வேலை தேவனுக்காக நம்ம செய்து கொண்டே இருக்கணும். சோம்பலாய் நாம் இருக்கவே கூடாது. நாம் எப்படி இருக்கிறோம், விடுத்து நின்று ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். சத்தியத்தை சொல்றவங்களாக நம்ம இருக்கணும். ஓடி ஒழிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இந்த உலக பிரகாரமான மனிதன் ஒரு நாள் அவர் ஈடுபட சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் பிசினஸ் போவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வருமானம் வேண்டாம் அவருக்கு சும்மா இருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க மாட்டான். ஆனா நம்மளுக்கு நம்ம தேவன் ஒளியுள்ள தேவன், தேவனோட பிள்ளைங்க, நம்ம வெளிச்சத்தில் பிள்ளைங்க. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஆனா நம்ம வெளிச்சத்தில் பிள்ளைங்க நம்ம எல்லாம் சோமனாக இருக்கவே கூடாது. நம்ம இணக்க கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கிறோம். அதனால நமக்கு அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். அப்போஸ்தலர் 24:20 படிச்சு பாருங்க. நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது அவர்கள் ஏதொரு அநியாயத்தை என்னிடத்திலே கண்டதும் இல்லை. அவர்களே அதை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி பாருங்க, நியாயத்தை அர்ப்பணிக்க. நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுமானால்
நமக்கு இந்த சுபாவம் காணிக்கைகள்ல வரும். அது தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். தேவன் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்குறாரு. அது காணிக்கைகள் கணக்கு பார்க்கும்போது அது கூட நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனை சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வேதத்தில் படித்து அதுபடி நீ செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் காணி கூட வரலாம். நீ கொஞ்சத்தை உண்மையாக இருந்தா அநேகத்தில் அதிகாரியாகவே தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அது அவங்களுக்கு பொத்தாமே கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை காணிக்க வைத்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கை வைத்து நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு புக் எடுத்து ஒரு நோட் எடுத்தனால அப்படி தான் செய்வோம். ஒரு நோட் எடுத்து ஒரு டெய்லி எடுத்து எழுதிக்கணும். எவ்வளோ காணிக்க வந்திருக்கு, எவ்வளோ வாடகை கட்டணும், எவ்வளோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எழுதிட்டு அது மேலே கை வைத்து தேவனை இந்த காணிக்கை எங்களுக்கு போதாத ஆண்டவரே, இவ்வளோ எங்களுக்கு வருமானம் இருக்கிறது ஆண்டவரே, இவ்வளோ எங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் ஜபம் பண்ணி அது உண்மையாக 10% எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 10% யார் கொடுக்கணும் அது உங்க விருப்பம். அதெல்லாம் பற்றி நீங்கள் எழுதி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் மாதம் மாதம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அந்த காணிக்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்குறவங்களை தேவன் கொண்டு வருவார். ஏன்னா உங்கள் ஜபத்தை அவர் கேட்குறாரு இல்லையா, கொடுக்குறவங்களை அவர் தேவன் கொண்டு வருவாரா. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசி பார்த்துருக்கோம், அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காணிக்கையில் ஒவ்வொரு ரூபாய்க்கு நம்ம கடன் கொடுக்குறவங்க அவன் இருக்கணும். அது எதுவும் என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா அந்த காணிக்கை வேலைப்பட்டவங்களுக்கு வேறு சிந்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற காணிக்கம்மா, அதில் நம்ம உண்மையாக இருக்கணுமா. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அந்த காணிக்கையில் ஒரு ரூபா கூட நம்ம குடும்பத்துக்காவது நம்மளுக்காவது செலவு பண்ணக்கூடாது. அது யாரைப்பட்டவங்களை காணிக்க அவங்க வேலை சிந்தி எடுத்துகிட்டு வந்து 10, 5, 10 அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த காணிக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பிள்ளைங்க நீ உங்களுக்கு அப்படி இல்லை, காணிக்கை நீங்கள் சாப்பிட்டாகணும். ஆனால் எங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த வசனம் கூட நீங்கள் படித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20, 21 படிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20, 21. மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் பாருங்க, ஒருவனும் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அதுல நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கை இருக்கிறவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவனே செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. வசனமா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20, 21. அதை பாருங்க, கர்த்தருக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கு கூட யோக்கியமானவனா நாம் இருக்கணும். இப்போ வரும்போது ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார், என்னன்னா அந்த மாஸ்டர் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, சைக்கோல போயிட்டு இருந்தாரு, ஒரே ஒரு செட்டு போட்டுருந்தாரு. ஆனால் இப்போ அது என்ன நிறைய பணம் வருது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் இருக்கிறது, ஒவ்வொரு வண்டி இருக்கிறது, நல்லா இருக்கிறாங்க, பெரிய வீட்டில் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இல்லைம்மா, நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓடிக்காரங்க என்ன நினைக்கிறீங்க? இதை வச்சு காரு பங்களா எல்லாமே இருக்குது அவங்களுக்கு, நீங்கள் வேண்டான்றீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாவா காணிக்கு வருது. 1 லட்சத்துக்கு மேலே வருது, அவங்கள வாங்குறாங்க. நீங்கள் வேண்டான்றீங்க. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, வேணுதான் ஊழிக்காரங்களாக தான் நீங்கள் படிக்கணும், ஓகே. ஆனால் ஒரு அளவுக்கு என்ன நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனை பேருக்கு ஒரு கார், அந்த பிள்ளைங்கள வெளிநாடுகளில் அந்த பணத்தை வச்சு படிக்க வைக்கிறது. இதெல்லாம் எனக்கு என்னமோ ரொம்ப தோணுது, உங்களுக்கு என்னமோ தெரியாதுன்னு நான் குறை சொல்லுறேன். அதான் நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் தனி உண்மையாக இருக்கும்போது அநேக அதிகாரிகள். எல் ஜோசப் ஒசூரில் எத்தனை பேருக்கு தெரியும்? எல் ஜோசப் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? அந்த எல் ஜோசப் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கிளை சபை கூட எங்கள் வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்கோம். நான் கிளை சபை நடந்துட்டு இருக்கேன். அங்கே நீங்கள் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் நான் போனேன். போகும்போது நான் சபைக்கெல்லாம் போயிருக்கிற வீட்டுக்கு போனேன். வீடு போய் பார்த்தா சின்ன வீடு, கேட்பது சரி பரவாயில்லை, சின்ன வீடு. ஆனால் அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெரியல, ஒரு சின்ன ஒரு சோஃபா செட்டு, சின்ன வீடு, அவர் வாயில தான் படிப்பார்.
வருஷத்துக்கான கணிப்பு வருது. ஆனால் அது வருடப்பட்ட ஆடம்பரமாக இல்லவே இல்லை. அவங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, ஒரு கூலிக்காரன் பாருங்க எவ்வளோ தாமதமாக இருக்கிறார், எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறார். அவங்க நினைச்சேன்னா ஒரு மாதம் அவங்களை பெரிய பங்களா கட்டிடலாமே, அவளுக்கு பணம் வருது. ஆனால் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அலையிலையோ அது போல அது பணம் நம்ம யூஸ் பண்ணனாக்கா, ஆனாலும் எந்த அளவுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதில் நம்ம யாரும் எத்தனை பேருக்கு ஏதோ தான தர்மங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது வந்ததெல்லாம் நாமளே சாப்பிடக்கூடாது. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அவர் என்ன பண்ண 3 பங்கு பிரிப்பாங்க. ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு பங்கு, சபைகளுக்கு ஒரு பங்கு, ஊழியத்துக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது போல நம்ம என்ன பண்ணாங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தை தீவிரமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு பத்தாது எனக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு கூட நீ உண்மையாக இருக்கு. அதை வச்சு நீ ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு நீ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு 2024 தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம கொஞ்சம் உண்மையாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம தேசம் என்ன பண்ணணும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஊழியக்காரர்கள் கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்க, நம்ம தேசத்தை எவ்வளோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குது பார்த்தோம். கிறிஸ்துவர்கள் என்ன சொன்னாலே இருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு கஷ்டம் என்னன்னா, கிறிஸ்துவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன் தெரியல, அவங்க என்ன வராங்க, கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க, அவங்களுக்காக வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படிதான் செய்யும். வீடுகளுக்கு போனால் வீடுகள்லாம் ஜனங்களெல்லாம் கூட்டுறோம், கை தட்டுறோம், நல்லா பாடுறோம், சபைகளில் கூட நல்லா கட்டியாக சத்தமாக பாடுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண டிஸ்டர்ப் ஆகுது. ஒருத்தர் சொன்னாரா, ஒரு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு அன்னியச்சனுக்கு அன்னியச்சன் இந்து ஒருத்தர் சொன்னாரப்பா, நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், டிஸ்டர்ப் ஆகுது, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, மெதுவாக ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா மெதுவாக சாத்தியை ஜெபம் பண்ணுன்னு சொன்னாராம். இவர் சொன்னாரா, நீ விநாயகனால வைக்கும் போது எவ்வளோ சத்தமாக நீ போடுறேன், என்ன பண்டிகைலாம் செய்யும்போது எவ்வளோ சத்தமாக நீ போடுறேன். நாங்கள் அப்படிதான் செய்வோம், நீங்கள் செய்வதில்லை, அதனால நாங்களும் அப்படியே செய்வோம். அவன் சும்மா போயிட்டான். ஒரு 10-20 பேர் கூட்டிட்டு வந்து நோக்கிட்டான். அவன் இருக்கணும் அப்படி என்ன செய்யணும்னா, சரி நம்ம மெதுவாக செய்வோம், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, தாழ்மை இருக்கணும். நமக்கு தாழ்மையோட நம்ம சொல்லும் போது அவங்களும் சரி பரவாயில்லை, இவங்க நல்லா அவங்க நாம நீ என்ன நான் என்னன்னா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம தாழ்மை போய் பாருங்க, அவங்களுக்கு நம்ம நேசிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இப்போ பயப்படுறாங்க, வீடுகள் பாதி கொடுத்துட்டு பயப்படுறாங்க, எங்கே பார்த்தாலும் சமையல் படிக்கிறாங்க, ஊழிக்காரன் படிக்கிறாங்க, துக்கப்படுறாங்க. அதுக்கான காரணம் நேரம் அதுக்கான காரணம் ஒன்று, நம்ம செடிக்காம இருந்தது ஒரு காரணம் வச்சுக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவதாக நம்ம நம்பிக்கை, நம்ம எடுத்துக்கொண்ட விதம் அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்மளுக்கு அன்பா இருக்காங்க, நம்ம மேலே அவங்களுக்கு நம்ம சந்திச்சு சொல்றோமா, அவங்க மேலே அன்பு காட்டுறோமா, அவங்க நம்ம மேலே நம்ம தேவனை எப்படி அவங்க நம்புவாங்க, எப்படி நம்ம தேவனை விசுவாசிப்பாங்க. அவங்க தேவன் சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கை மாதிரியாக தானே சொல்லியிருக்கிறாரு, நீ உப்பாக வெளிச்சமாக வெளுக்காக இருந்தாலும் தேவனை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வெளிச்சம் கொடுக்குறவங்களாக இருக்கிறோமா, அடிக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமா? அதில் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கௌரவம் கௌரவமாக நம்ம செய்யறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதை நம்ம மாறணும். நம்ம எல்லாம் மாறும்போது தான் நம்ம தேசம் மாறணும். நம்ம செபிக்கும் போது தான் நம்ம தேசம் நல்லா இருக்கும். இப்படிலாம் நம்ம தேவனுக்காக நம்ம வாழ்றவங்களாக ஒரு தியாகம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக எப்படி தியாகமாக மறித்தாரோ, அதுபோல தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். ஒரு வழிகாட்டு நம்மளுக்கு வேணும். அநேக ஜனங்கள் தேவன் பக்கம் நான் தெரியும். எத்தனை பேர் அழிவுகளை போறாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் அழிவுல போறாங்க? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அவங்களுக்கு சத்தியம் சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி நம்ம இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்கள். இல்லையா? இப்போ ஊழித்து காணிக்கை கொடுத்து நம்ம பார்த்தோம். அதே போல
கிரியைகளை குறித்து ஒப்புவித்தல். கிரியைகள் 6வதாக கிரியைகளை குறித்து ஒப்புவித்தல். பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதை இன்னொரு வசனம் வாசிச்சிருக்க. சங்கீதம் 96:13 வாசிச்சிருக்க. ஆமா, 96:13. அவர் வருகிறார், அவர் வருகிறார், பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூமியிலே நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தில் நீதியோடும் பூலோகத்தில் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்தீர்ப்பார். ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்தீர்ப்பார். அவர் வருகிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊழியக்காரர்கள் தேவன் வருவார். தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் இவ்வளவு வானத்தையும் பூமியை படித்தாங்க. தேவன் நான் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒன்று கூட மிஸ் ஆகுதுங்க. அவர் கண்டிப்பாக வருவார். அவருக்கு முன்பாக அவர் வருவதற்கு முன்பாக என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம காதுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்ணுகளை பார்த்து, காதுகளை கேட்டு கண்ணுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் கண்டிப்பாக தேவன் வருவார். நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. அப்போ அந்த வரும்போது அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். எது பார்த்துக்கிறது நம்ம 7 பிரசங்கி 3:17 கூட வாசிச்சிருக்க. பிரசங்கி 3:17. பிரசங்கி சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயத்திற்கு காவலில் இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்க காலம் இனி இருக்கிறபடியினால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். அல்லேலூயா. ஆண்டு பாருங்க, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்திலே நிறுத்துவார் என்று நமக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும். நல்லவங்களோ கெட்டவங்களோ அவர் வரும்போது அவர்கள் முன்பாக, அவர் சமூகம் முன்பாக நம்ம போய் நிற்கணும். அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்கணும். அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. 7வது ஜனங்களையே போஷிப்பதை குறித்து அவர் சொல்றாரு. ஜனங்களை நம்ம எப்படி போஷிக்கணும்? ஜனங்களை நம்ம தேவனை ஜனங்களை கொடுத்திருக்காருன்னா அவர் எப்படி நம்ம போஷிக்கணும்? அவர் எபேசியர் 5:29 வாசிங்க. எபேசியர் 5:29 சொந்த மாம்சத்தை பகிர்கின்றவன் ஒருவரும் இல்லை. கர்த்தரே சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு தன் மாம்சத்தையும் போஷித்து காப்பாற்றுகின்றார். அல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை யாரும் என்ன பண்ணுது? பகைக்கிட்டது இல்லை. தன் சொந்த மாம்சத்தை யாராவது பகைக்கிறோமா? பகைக்க மாட்டோம். அது போல தேவன சபை கூட என்ன பண்ண மாட்டாரு? போஷிக்கிற தேவனாக கர்த்தர் சபையை போஷிக்கின்றவராக இருக்கின்றார். அது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தையே போஷித்து காப்பாற்றுகின்றவனாக இருக்கிறார் இந்த உலகத்துல. ஏசாயா 40:11 கூட பாருங்க. ஏசாயா 40:11 மெய்யான அது மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டு கடாக்களையே தமது புயத்தினாலே சேர்த்து தமது வழியிலே சுமந்து கரவலாடுகளையே மேய்த்தவாய் மெதுவாய் நடக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஜனங்களை நம்ம மேய்க்கிறவங்களாக நம்ம இருக்கணும். எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் சத்தியத்தை தெரியாம இருக்கிறாங்க, இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா எது நன்மை, எது நல்லது, எது கெட்டதுன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நாம கூட அப்படியே இருந்தோம். எது நல்லது, எது கெட்டது, எந்த சாமி கிட்ட நம்ம போகணும், நமக்கு எங்கே போனா சமாதானம் கிடைக்கும், நம்ம எங்கே போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எங்கே போனா எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கின நாளெல்லாம் உண்டு. எனக்கு தெரியல, எந்த கோயிலானா அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டே இருப்பேன். சாஸ்திரம் சம்பிரதாயமெல்லாம் மாதிரி செஞ்சு கொண்டிருந்தேன். ஓம் சக்தி 30 வாட்டி நான் மாலையில் போட்டிருக்கிறேன். செப்பல் இல்லாமல் நான் ஓம் சக்தி மாலையில் போட்டிருக்கிறேன். எங்கே கோயில் இருந்தாலும் போயிடுவேன், எந்த ஜோசிக்காரர் இருந்தாலும் போயிடுவேன். ஆய்வுக்காரர் எப்போ நாடு நட்சத்திரங்களெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்படி நான் அப்படி இருக்கும்போது தான் ஒரு சகோதரி வந்து சத்தியத்தை சொன்னாங்க. அப்போ அவங்க சத்தியத்தை சொல்லும்போது நான் நினச்சேன், கிறிஸ்துவர்கள்னா வேறு விதமாக நான் நினச்சேன்.
இயேசுதான் உண்மையில் தேவன். இயேசுதான் மறுபடி வருகிறார். இந்த உலகத்தை உருவாக்கினவர் அவர் தான். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர் தான். இப்போ நம்ம மறித்தால் அவர்கிட்ட தான் நம்ம போக முடியும். நமக்கு சமாதான சந்தோஷம் இல்லைன்னா அவர் தான் நமக்கு சமாதான சந்தோஷம் கொடுக்கிற தேவன். அவரை புரிந்து கொண்டு தேவனை பாருங்க. அந்த 20 வருஷம் ஆச்சு. அந்த 20 வருஷமா எப்போ நான் வந்தனும், எப்படி ஆண்டவர் என்னை அபிஷேகித்தாரோ அன்னைக்கு இருந்து இதுவரை நான் பின்னு கூட திரும்பி பார்க்கல. அந்த 4 நட்சத்திரங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் சுட்டெடுத்து போட்டேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, ஒரு அந்த இதெல்லாம் குத்து விளக்குதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இயேசு நாமத்தில் போக சொல்லி எடுத்து போய் கிணத்துல போட்டேன். இதுவரை அந்த பக்கம் நான் திரும்பி பார்த்ததில்லை. 4 நட்சத்திரம் நான் பார்த்தது கிடையாது. ராவுகளோட எப்பகாலம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இதுவரை தேவன் என்னை போஷித்துக் கொண்டு இருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கூட அந்த எண்ணெய்களை கூட வரவே. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்யும் போது நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. கொஞ்ச நேரம் நான் இது வேணும் அது வேணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த என்ன பண்ண முடியாது. 2 எஜமானுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. வந்த ஆண்டவர் நம்பி வந்துடணும், இல்லைன்னா போயிடணும். 2 எஜமான். ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு ஜோசிக்காரர்கிட்டே போவீங்க, ஒரு கஷ்டம் வரும்போது ராவுக்காக எவங்கிட்ட பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது ஜோசியம் இருக்குதா, ஏதாவது கோயில் இருக்குதா, நமக்கான கஷ்டங்களை தீர்ந்தான்னு போவீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆனால் ஆண்டவர் மேலே நீ விசுவாசம் வச்சுட்டேன்னா திரும்பி பார்க்கவே கூடாது. நம்ம அது நிறைய ஆண்டவருக்கும் அந்த காரியங்கள் நம்ம செய்யும்போது ஆசீர்வாதம் இருக்காது. எங்கள் சபையில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்னன்னா 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க அவங்களுக்கு நினைக்கிறேன். அவங்க என்னன்னா அந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஆளுவ பிள்ளைங்க ஒரே நாள் தொட்டியில் இருந்து கரண்ட் ஷாக் அடிச்சு எழுந்துட்டு இருந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், அந்த குடும்பத்தை நீ போய் ஜெபம் பண்ணு, சுமதி குடும்பத்தில் ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னம்மா தேவனுக்கு வெளிப்படுத்தாம உங்கள் வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவங்க சொன்னாங்க, ஆண்டி நான் ஆந்திராவில் இருக்கிறேன், நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். அவங்க வரவையிலே கூப்பிடுவேன். கரெக்டாக இரவு ஜெபத்தில் அதே ஆண்டவர் 1 மாதத்துக்கு கரெக்டாக மாதத்துக்கு அமாவாசை அன்றைக்கு ராத்திரி நாங்கள் ஜெபம் போனோம். அமாவாசைன்னா அவருடைய அடையாளம் தான். அதில் இதில் அடையாளத்துக்கு தான் அமாவாசை. அன்றைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுறோம். தேவன் பேசுகிறாரு. அவங்க வரல. அடுத்த அமாவாசைக்குள்ள அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க கிணத்துல என்ன பண்ணி இறங்குனாங்க. இறங்கி ஒரு குழந்தை ஷாக் அடிச்சது, இன்னொரு குழந்தை இன்னொரு பொண்ணை எழுந்தது. அவங்க 2 பேர் போயிட்டாங்க. அவரை காப்பாற்றன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறவங்க 3 ஆம்பளைகள் போயிருக்கிறாங்க, 3 பேர் போயிட்டாங்க. ஒரே நாள் 5 பேர் போயிட்டாங்க. ஷாக் அடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ஆந்திரா ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கிறோம். தேவன் என்னோட பேசுகிறாங்க, நீ போய் ஜெபம் பண்ணிருந்தா இந்த 5 ஆத்மாவை போயிருப்பாங்களா, நீ போய் ஜெபம் பண்ணியிருந்தா இந்த 5 ஆத்மாவை போயிருப்பாங்க. நான் ஆண்டவரே என் மன்னிச்சிருக்கா, நம்ம கூட்டம் வரலான்னு நான் வீடு வேற கட்டிட்டு இருந்தேன். கூட்டம் வரலான்னு நான் என்ன செய்யறது. அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தினேன். அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு வேற பின்னாடி ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியில் உட்காந்து போகிறேன். தேவன் பேசிட்டே இருக்கிறேன். அங்கே போய் சரி அங்கே நிறுத்தினாங்க ஆம்புலன்ஸ்லாம். அதை 2 குழந்தைகள் எடுத்து குழந்தைங்களெல்லாம் வாய்ப்பு பிள்ளைங்க கீழே எடுத்து வைத்தாங்க. கீழே எடுத்து வைக்கும் போது அங்கே போனேன். நீ வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணியிருந்த இந்த ஆத்மா இந்த 2 பிள்ளைங்க என் பிள்ளைங்க சாதிச்சு திரும்ப மாட்டாங்க. இவனை தேவனை கூப்பிடு, என்னதே என் பிள்ளைங்க எழுப்பு சொல்லணும். அந்த மக்கள் அனுபவம் அன்னைக்கு வந்து தேவன் ஏதாவது ஒரு காரியம் வெளிப்படுத்திட்டாரன்னா அந்த காரியங்கள் அப்படியே போய் செய்திருவேன். அப்படியே போய் ஜெபம் பண்ணிடுறேன். அப்போ அவங்க சரி பிள்ளைங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேதனை என்னன்னா, யார் எப்படி என் பிள்ளைங்க சொல்றாங்க, எப்படி யாருன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ ஒரு மாச்சா அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா போனாங்க, ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போனாங்க, கேட்டாங்க எப்படி என் பிள்ளைங்க செத்து போனாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யாரோ சூழ்நிலை செஞ்சுட்டாங்க அதனால செத்து போனாங்கன்னு சொல்லி அந்த ஜோசிக்காரர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படி போய் அந்த ஜோஷியம் பார்த்து உணர்ந்தாங்க. எல்லாரும் கௌரவமாக கேட்கணும். ஆண்டவர் என்ன பண்ண குஷ்ட ரோகம் வந்தவங்க மேலே வந்துச்சு.
தேவனோட கோபாகின அந்த அம்மா மேல வந்துச்சு. தேவன் என்கிட்ட பேசுறாரு, அவளை கொண்டு வந்து ஒரு வீட்டுல வை, இல்லைன்னா பிசாசான அவனை கொண்டு போயிடுவான். நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இங்கிருந்து நான் ஃபோன் பண்றேன், அம்மா நீ வந்து கூட்டிட்டு வந்துட்டு அந்த அம்மாவை செத்து போயிடுவாங்க அப்படின்னு. அது எங்க வீட்டுல கொண்டு வந்து 15 நாள் இருந்தாங்க. நல்லா சமபடம் நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கே போனாங்க. போய் மறுபடியும் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜோசிக்காரர் பார்த்துருக்குறாங்க. பார்த்து தேவன் எடுத்துட்டாங்க, அந்த அம்மாவை எடுத்துட்டாங்க. குடும்பமே போயிடுச்சு, குடும்பமே போயிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொரு அந்த அவங்க வீட்டுக்காரும் அவங்க மகனும் 2 பேர் இருக்கிறாங்க போல இருக்குது. சரிங்களா? தேவனோட இந்த ஜாதகம் ராவுக்காலம் இதெல்லாம் நாளும் நட்சத்திரங்கள் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. அவங்க தேவனோட போவாங்க, தேவனோட போவாங்க. யாருக்கோ தேவன் பேசுறாரு எனக்கு தெரியுது, யாருக்காக தேவன் பேசுறாரு எனக்கு. அந்த மாதிரி காரியங்கள் இருந்தா தேவனை பார்த்துட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதெல்லாம் ஏதாவது இருந்தா கூட வீட்டை இருந்து தூக்கி போடுங்க. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. வானத்தை பூமி படுத்த கர்த்தர் ஒருத்தர் நம்மளுக்கு, அவருடைய எல்லாமே. அவர் வீட்டை யாருமே கிடையாது. நான் பார்க்காத கோயில் கிடையாது, போகாத கோயில் கிடையாது, பார்க்காத ஜோசியம் கிடையாது. ஆனாலும் ஆண்டவரின் அபிஷேகத்தை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அந்த பக்கமே நான் தலையெடுத்து வைக்கிறேன். அது போல தேவனுக்காக நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களோட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எது பார்த்தோம் இப்போ? ஜனங்களை உருவாக்கினதை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதே போல பிலிப்பியர் 2:2 படிங்க. பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் அது அன்புள்ளவர்களாய் இருந்து அசைந்து ஆத்மாக்களாய் இசைந்து ஒன்றையே சிந்தித்து நான் என்ன சொல்றேன் இன்னும் ஃபர்ஸ்ட் இது படிமாது நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்திலே நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. நீ ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்து என் சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்றார். அதே பிலிப்பியர் 2:22 பாருங்க. அதே பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளைகள் ஊழியம் செய்வது போல அவர் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தமும் ஊழியம் செய்தார் என்று. ஆமா, உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பன் பிள்ளைகள் ஊழியம் செய்வது போல அவர் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தமும் ஊழியம் செய்தார் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன பண்ணணும்னா ஜனங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா தகப்பன் எப்படி இந்த உலகத்துல வந்து ஊழியம் செய்தாரோ இயேசு கிறிஸ்து, அதே போல பிள்ளைகளான நாமளும் கூட தேவனுக்காக நாம் தேவனோட ராஜ்யம் கட்டி அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். யோவான் 10:13 பாருங்க. யோவான் 10:13 கூலிக்காக வேலை செய்கின்றவனாக ஆகையால் ஓடி போகிறார். ஆடுகளுக்காக அவர் என்ன பண்றதில்லை, கவலைப்படார். ஆமா, போதும். கூலிக்காரன் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது கூலிக்கு அப்படின்னு சொன்னா அதை நான் தப்பா சொல்லுவேன். ஏன்னா இப்போ கெட்ட சபைகள் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, பணம் கூலிக்காக செய்யறாங்க. அதை நான் தப்பா சொல்லுவேன். ஆனா அதை கூலிக்காக வேலை செய்யறவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிலர், எல்லாரும் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிலர் என்ன பண்றாங்கன்னா பணத்துக்காக வேலை செய்யறாங்க. கரெக்டா? ஆனா கொஞ்சம் பேர் பணத்துக்காக வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு உண்மையா செய்யறாங்க. எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், எல் ஜோசப் இவர் இருக்கிறார், அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆனால் அவர் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியுங்களா, ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. போய் ஜனங்கள் ஆத்மாவை ஆதரப்படுத்துவார், சபைக்கு கொண்டு வருவார், அவங்க குடும்பங்களை போய் ஜெபம் பண்ணுவார். யாராவது நானும் கூட காணிக்கை கொடுத்த கூட அவங்க வாங்க மாட்டான். அம்மா என் தேவனை போஷிக்கிறாங்க, அதிகமாக காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஓடி செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அவர் பார்க்கும்போது. எனக்கு ஒரு நான் இங்கிருந்து அவர் சொன்னாலே அங்கே ஜபம் ரெடி பண்ணுறது பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் நான் போகிறதுக்குள்ள அந்த ஜபம் ரெடி பண்ணி வைப்பான். ஆனால் எந்த ஒரு காசு அவர் எதிர்பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் தப்பாக நிற்காதீங்க,
ஆனால் கூலிக்காக வேலை செய்யறவங்க ஆனால் உண்மையாக செய்யறாங்க இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சிலர் இருக்கிறாங்க. அது உண்மையாக நம்ம செய்யணும். மனுஷன் பார்க்கவே இருக்கலாம், தேவன் பார்க்க கொண்டிருக்கிறாங்க. அவர் உண்மையாக நம்ம செய்யும்போது கர்த்தரை பண்ண நம்ம ஆசைப்படுகிறாங்க. ஒரு ஜபம் நடத்தினாலும் சரி, ஒரு ஜபம் குழுவு நடத்தினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்காத வேலை பயபக்தியோடு நம்ம செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்கள் 2 வசனம் வாசிச்சிருக்கோம். யோவான் வாசிச்சோம்னா இப்போ 9 ஒரே ஒரு காரியம் வாசிக்கணும். மத்திய 12:26 பாருங்க. பேசும் வார்த்தைகளை குறித்து நாம் உண்மையா இருக்கணும். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. வீணான ஒரு போதகர்களாக இருக்கிற நாம, ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, நாம பேசக்கூடாது. அப்படி பேசினாலும் தேவனுக்கு நம்ம கடவுள் ஒப்பு கொடுக்கிறவங்களாக இருக்கணும். அது பேசுற வார்த்தைகள் ஆண்டவர் அபிஷேகம் பட்டு தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பேசுற வார்த்தைகள் மனுஷன் கவனித்துக் கொண்டிருப்பான். இது உலக பிரகாரமான மனுஷன் கவனித்துக் கொண்டிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் கூட நம்ம என்ன பண்ணணுமா, வார்த்தைகள் கூட நியாயமான வார்த்தைகள் நம்ம பேசணும். அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது. அல்லேலூயா.